வந்து என்னன்னா மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறேன். மும்மொழி கொள்கையை பத்தி பேசும்போது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மா அப்போ வந்து எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபிநாத், ஓசூர் எம்எல்ஏ கோபிநாத், அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இப்படி தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவங்க எங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்க தெலுங்கு பள்ளிக்கூடங்கள் வேணும், எங்க பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அம்மா என்ன எழுந்துச்சு, அவங்க தெலுங்குலேயே பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயே பேசலாம். அதனால நான் என்ன சொன்னேன்னா, தெலுங்குல பேசுறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தை தொட்டு கேரளா மாநிலத்தை தொட்டு இருக்கிற கன்னியாகுமரி ஜில்லாவில் நிறைய பேர் மலையாளம் பேசுறாங்க. மும்மொழி கொள்கையில நீங்க இந்திய திணிக்கிறன்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆனா அவங்க இந்திய மொழிகள் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிச்சா போறோங்கிறது தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. அதனால நீங்க ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிங்கன்னு தான் அதை நாங்க அதுக்காக நான் அதை சொன்னேன். நீங்க பேசுறப்ப நீட்டுக்கு ஒரு ஆண்டு விலக்கு கொடுத்துருந்தாங்க. ஆமா, அவங்க ஒரு வருஷம் விலக்கு கேட்டிருந்தாங்க. அதாவது எங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் எங்க பிள்ளைகள்லாம் வந்து இன்னும் ப்ரிப்பேர் ஆகல, அதனால ஒரு வருஷம் விதி விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த நீட் விவாதம் வரும்போதெல்லாம் 2010 காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற தொடர்ந்து முன்வைக்கும் போது காங்கிரஸ் வந்து எங்க ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற கருத்தையும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அப்ப யாரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க? அப்ப அவங்க தானே பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. பிறகு எப்படி அவங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? முதலமைச்சர் வந்து ரூபாய் கொடுத்தால் 29 பைசா, அது எப்படின்னா இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டி வந்து அதுவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது, நடைமுறைப்படுத்தினது பாரதிய ஜனதா எங்கள் நம்மளுடைய அரசு வச்சுங்க. அதுல வந்து ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா அதுல 50 ரூபாய் வந்து ஏற்கனவே மாநில அரசுக்கு போயிடுது. அப்புறம் இருக்கிறதுல 50ல 29% அவங்களுக்கு மறுபடியும் போயிடுது. அவங்க அதை மறைச்சிட்டு ₹1 29 பைசா தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார், முதலமைச்சர் வந்து டாக்டர் அம்பேத்கர் கோட் பண்ணிட்டு மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சபார்டினேட் கிடையாது, அவங்க அத்தாரிட்டி வந்து கோஆர்டினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பேசுறது இல்ல, அதாவது என்னன்னா இவங்க வந்து மாநிலங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற பிரிவினைவாதத்துக்கு தான் இவங்க தூண்டுறாங்களே தவிர, நீங்க இந்திய அரசு ஒற்றுமையா இருக்கணும், இந்திய நாடு வல்லரசு நாடாங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லை. இப்பொழுது முதலமைச்சர் என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, தனி தமிழ்நாடு வேணும், தனி கொடி வேணும் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி முன்மொழிஞ்சத இப்ப அவங்க நினைக்கிறாங்க. இது நம்ம நாடு வல்லரசா நாடு மாறணும்னா எல்லா மாநிலங்களும் ஒன்னா தான் இருக்கணும். இப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா மாநிலங்களும் ஒன்னா இருக்கணும், அப்பதான் நாடு வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்திய நாடு பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது காரணமே என்னன்னா, ஒரு நிர்வாக வசதி சீராக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க அதை கொண்டு வந்தாங்க. பட் இவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால, அது மட்டுமல்ல இப்பொழுது இன்னும் ஓராண்டு தான் தேர்தலுக்கு இருக்கு. ஆக தேர்தலை முன்னிறுத்தி ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது கொண்டு வரணும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே மக்களுக்கு விரோதமானது, இந்த தேசத்திற்கு விரோதமானது, வருங்கால நாட்டிற்கு நமக்கு அது மிக விரோதமான ஒரு செயல். அதனால மக்கள் இதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து வரக்கூடிய தேர்தலில் அவங்க வந்து நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வது. பெண்களை பற்றி மிக மிக அவதூறாக பேசிட்டு இருக்கிறாங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள். இதை யாரும் பெரிதாக மீடியாக்கள்ல யாரும் காட்டுறதாக எனக்கு தெரியல. ஆனா மற்ற விஷயங்கள் எதா இருந்தாலும் அடிக்கடி திருப்பி போடுறீங்க, பிரேக்கிங் நியூஸ். பட் இதையும் கொஞ்சம் அடிக்கடி நீங்க எல்லாம் போட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தாய் ஒரு பெண், நம்ம எல்லாருக்கும் இப்ப எல்லாருக்கும் அவங்க வீட்டில் ஒரு மகன் இருக்காங்கன்னா அவங்க பெண்ணா இருப்பாங்க. அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு அப்படிங்கிற உணர்வுல நீங்களும் இருக்கணும், பொதுமக்களும் சிந்திக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். பாஜகவினுடைய மாநில இதுல வந்து எங்களுடைய திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு தான் கொடுத்திருக்கோம். அதையாவது எடுத்து அவங்க பண்றாங்களான்னு. இன்னொரு விஷயம், அமைச்சர் பேர் நீக்கணும்னு சொல்லி நாங்க கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் பெண்களை பத்தி கேவலமா பேசுறாங்க, அதிமுக வந்து 3 அமைச்சர்கள் மேல பாஜகவினுடைய மாநில தலைவர் ஆயிட்டீங்க. பாஜக சட்டமன்ற குழு தலைவர் மாற்றம் இருக்கும்னு ஒரு தகவல் இருக்கு. மாற்றம் இருக்குமா? மாற்றம் இருந்தா சந்தோஷம். ஒரே ஆளே எல்லா பதவியும் வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இருக்கு? நான் அம்மான்னு தான் சொன்னேன், புரட்சி அம்மான்னு தான் சொன்னேன். புரட்சி தலைவன் சொன்னாலே போதுமானது, அம்மான்னு சொன்னா இன்னும் நல்லதுதான்.
சரி, இந்த 1960 காலகட்டங்களிலே போடப்பட்டதையே மீண்டும் இப்ப கொண்டு வந்து போட்டு 2 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் முழுமையான அறிக்கை கையில் கிடைக்கும். ஆனா திமுக ஆட்சி காலம் இன்னும் ஒரு 9-11 மாதத்துக்குள்ள முடிய போகுது. அப்படி இருக்க பட்சத்துல இப்போ போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜோசப் குரியன் தலைமையிலான அந்த குழுவை எப்படி பார்க்குது பாஜக? இவங்க ஆட்சி இருக்குமா இருக்காதான்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் ஆட்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ஆட்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.